கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அருமையான கால வேளைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவருடைய தயவினால, கிருபையினால இந்த 2024 ஜனவரி மாதத்திலிருந்து 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்தின் 1ஆம் தேதியில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள், இனி நடக்க இருக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய பெரிதான கிருபைகளை. நீங்களும் அப்படிதான் நினைப்பீர்கள். இன்னும் 5 மாதங்கள் இந்த வருஷத்துக்குள்ளாக இருக்கிறது. உலகம் யுத்த மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்தினால் இந்த உலகம் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறது. ஒரு பக்கம் யுத்த மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம், ஒரு பக்கத்தில் பூமி அதிர்ச்சி, ஒரு பக்கத்தில் வெள்ளை சேதங்கள், ஒரு பக்கத்தில் நிலநடுக்கங்கள், ஒரு பக்கத்தில் இயற்கை சீற்றங்கள், அநேக இடங்களில் மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் மண்ணுக்கடியிலே மடிந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆனால் ஒன்று மாத்திரம் நமக்கு தெரியும், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஆதலால் தான் நம்மை கர்த்தர் இந்த ஆண்டிலேயே கொண்டு வந்திருக்கிறார். வேத வசனத்திலே நான் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. இதுதான் இன்றைய வார்த்தை. இதுதான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கக்கூடிய கரமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நம்புங்க, விசுவாசிக்க. நாம் நடந்து வந்த பாதையில், கடந்து வந்த பாதையில் எத்தனையோ பள்ளங்கள், மேடுகள், உயர்வுகள், தாழ்வுகள் எத்தனை இருந்த போதிலும் நம்மை தாங்கி இந்நிமிஷம் வரைக்கும் கொண்டு வந்தது கர்த்தருடைய கரம். அருமையானவர்களே, இந்த கர்த்தருடைய கரம் அப்போஸ்தலரோடு கூட இருந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு அழைத்து சென்றது அவருடைய கரமும் அவருடைய கிருபையும் தான். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். ஆதலால் தான் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. திரளான ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இதுதான் இன்றைய நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவம். என்ன இந்த உலகத்திலே நடந்தாலும் இவைகளெல்லாம் ஜனங்கள் இனி எங்களுடைய சுயபலம் அல்ல, ஞானம் அல்ல, அறிவல்ல, திறமை அல்ல, பணம் அல்ல, படிப்பல்ல என்று லட்சக்கணக்கான பணக்காரர்கள், செல்வந்தர்கள், கோடான கோடி கோடீஸ்வரர்கள் கர்த்தரிடத்திலே ஓடி வரப்போகிறார்கள். ஏனென்றால் கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வருகிறார். அவர்களுக்கு வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய அறுவடை நடக்கப் போகிறது. திரளான ஜனங்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள் எல்லாம் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். என்ன, கர்த்தர் மட்டுமே பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கக்கூடியவர். அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கக்கூடியவர். அவரை விட்டு அவரை வழி கிடையாது. இந்த உலகத்தில் எதையும் மனிதன் நம்பி வாழ முடியாது. கொள்ளை நோய்கள், வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மனிதனை கைவிட்டு விடுகிறது. அவருடைய பணம் கைவிட்டு விடுகிறது, செல்வம் கைவிட்டு விடுகிறது, பணம் படிப்பு கைவிட்டு விடுகிறது. ஆனால் ஒன்று மாத்திரம் கைவிடாதவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவருடைய கரம் என்னோடு இருக்கிறது, உங்களோடு இருக்கிறது, நம்மோடு இருக்கிறது. அவருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம், அவரை நம்பி வாழ்வோம், அவரை ஜீவித்து வாழ்வோம், அவருக்காக வாழ்வோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அருமையானவரே, நெகேமியாவில் சொல்லுகிறார். நெகேமியா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு கூட இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு தேவன் பார்த்தீங்களா? என் தேவனுடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்தது, என்னோடு கூட இருந்தது. தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களோடும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய இஸ்ரா சொல்லுகிறார், என் தேவனுடைய கரம் என்னோடு கூட இருந்தது என்று. அப்போஸ்தலர் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்தது என்று. உங்களோடு அந்த கரம் இருக்கும், உங்களோடு அந்த கரம் இருக்கும். விசுவாசிங்க, கர்த்தர் நல்லவர். இந்த
கேரளாவில் நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஏதோ நம்ம ஞானமுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், திறமையுள்ளவர்கள் ஆதலால் தான் நம்ம பாதுகாக்கப்படுகிறோம் என்பதல்ல. நாம் கிருபையாய் இந்த காலங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாளைக்கு என்ன சம்பவிக்க என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தரை பிடித்துக் கொள்வோம், கர்த்தருக்குள்ளாக வாழ்வோம், கர்த்தருக்குள்ளாக ஜீவிப்போம். கர்த்தரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் ஜீவிக்கிறார், கர்த்தர் வாழ்கிறார், கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருக்குள்ளாக இருப்பது நம்முடைய மகிழ்ச்சி, மேன்மை. அருமையானவர்களே, ஆதலால் பயப்படாதிருங்க, கவலைப்படாதிருங்க. இந்த மாதத்தை கர்த்தர் கிருபையினால் நிரப்புவார். உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நல்லவர், 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 ஜீவனுள்ளவர், கிருபை உள்ளவர். ஜெபம் அல்லவா? எங்கள் அருமையான பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஜெபிக்கிறோம். கடந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை முழுவதும் பாதுகாத்து இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திர தகப்பனே. இந்த மாதத்தை நன்மையினால் முடிசுட்டும் வருகிற காலங்களிலே உடைய கிருபை தேவச்சனத்தோடு கூட இருக்கட்டும், விசுவாசிகளோடு கூட இருக்கட்டும், சபையாரோடு கூட இருக்கட்டும், இரவு பகலும் கூட இருக்கட்டும். எங்கெல்லாம் மக்கள் செல்லுகிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய கரம் இருக்கட்டும். பாதுகாத்து கொள்ளும். நோயிலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டங்களிலிருந்து ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே, உடைய கரத்திலே மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மே காட் பிளஸ் யூ ஆல். மே காட் பிளஸ் யூ ஆல். கடந்து செல்கிறேன்.